வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம 5th சயின்ஸ் கிளாஸ்ல யூனிட் 3ல எனர்ஜி பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆற்றல் பத்தி பார்க்க போறோம். யூனிட் 2 முடிஞ்சிட்டு நம்ம போன கிளாஸோட இணைஞ்சிட்டோம். யூனிட் 2 மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எனர்ஜி. ஸோ எனர்ஜி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஒரு அழகான கிராமத்து வயல்வெளியில மண்ணுக்கடியில ஒரு சிறிய மாங்கொட்டை விதை இருந்துச்சு. அதற்கு வெளியே உலகத்தை பார்க்கணும், பெரிய மரமா வளரணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருந்துச்சு. ஸோ அது யோசிச்சு, அச்சச்சோ, நான் ரொம்ப சின்ன விதை, எனக்குள்ள என்ன சக்தி இருக்கு, என்னால எப்படி அவ்வளவு பெரிய மண்ணை தொலைச்சிக்கிட்டு மேல வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு யோசிச்சிட்டே இருக்கு. அப்போ அந்த அருகில இருந்த ஒரு முதிய மண்புழு ஒன்று சொல்லுது, விதையே, உனக்குள்ள நிலையாற்றல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இணைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு. ஸோ மாங்கொட்டையே இருக்கனால என்ன சொல்றாங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜியா என்ன சொல்றாங்க, ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ சும்மாவே அமைதியா இருக்கும்போது அது உனக்கு தெரியாது. நீ முயற்சி செய்ய நகர தொடங்கினா மட்டும்தான் அது என்ன ஆகும், இயக்க ஆற்றலாக, அதாவது கைனெட்டிக் எனர்ஜியா மாறி உன்னை ஒரு பெரிய மரமா உயர்த்தும் அப்படின்ட்டு அந்த முதிய மண்புழு சொல்லுது. ஸோ உடனே மண்புழு சொன்னதை நம்பி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு வார்த்தைகளை கேட்ட விதை தன்னுள்ள இருக்கும் ஆற்றலை நம்பிட்டு மழை நீர் கிடைக்குது. அது தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி மெல்ல 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 என்ன ஆகுது, மண்ணை முட்டி மேலே என்ன செய்யுது, தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி என்ன செய்யுது, முழு செடியா என்ன செஞ்சு வளருது. சிறிய விதையா இருந்தது, அது தன்னுள் இருந்த ஆற்றலை வெளிப்படுத்தி தளிர்களை விட்டு பெரிய கிளைகளுடைய மாமரமா நினைச்சிட்டு வளர்ந்துட்டு மரமான பிறகு அது தன் இலைகள் மூலம் சூரிய ஒளி ஆற்றலை சேமித்து சுவையான மாம்பழங்களை என்ன செஞ்சுட்டு உருவாக்க தொடங்கிட்டு. ஸோ அந்த மாமரத்துக்கு அருகில ஒரு பெரிய காற்றாலை இருக்கு. ஒரு நாள் காற்று பலமா வீசுது. உடனே மாமரம் காற்றாலை பார்த்து கேக்கு, காற்றாலையே, காற்று அவ்வளவு பலமாக உன்னை அடித்து சாய்க்க பாய்க்கிறது, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, மாமரம் கேக்குது. உடனே காற்றாலை சிரித்து கொண்டே சொல்லுது, இல்லை மாமரமே, வீசும் காற்று எனக்கு இடையூறு இல்லை, அது எனக்கு கிடைத்த வாய்ப்பு. அந்த புயல் காற்றின் காற்று ஆற்றலை நான் வீணாக்குவதில்லை. என் இறக்குகளை என்ன சொல்லுது, என் இறக்குகளை சுழற்றி அதனை மின் ஆற்றலாக மாற்றி இந்த கிராமத்துக்கே வெளிச்சம் தாரேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த வழியா என்ன ஒரு அறிவியலாளர் வராங்க. ஒரு மாணவன்கிட்ட சொல்றாங்க, குழந்தைகளை, இந்த விதையையும் காற்றாலையும் பார்த்தீர்களா, அறிவியல் சொல்வது போல ஆற்றலை யாராலும் அழிக்க முடியாது, உருவாக்கவும் முடியாது. அதுபோலதான் உங்களோட திறமைய என்னால் முடியாது என்று நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்கள் திறமை நிலையாற்றலாக நினைச்சிட்டு இருக்கும், ஒளிஞ்சு இருக்கும். ஆனா நீங்க முயற்சி செஞ்சு உழைக்க தொடங்கும் போதுதான் அந்த திறமை இயக்க ஆற்றலாக மாறி வெற்றியை தரும். வாழ்க்கையில் வரும் தடைகளை, அதாவது புயல் காற்றை போல கண்டு பயப்படாம அதை உங்களுடைய வெற்றிக்குரிய ஆற்றலாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஆசிரியர் அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஓய்வில் இருந்தா என்ன நடக்கும், நிலையாற்றல், முயற்சி செஞ்சா இயக்க ஆற்றல், தோல்விகளை வெற்றியாக மாற்றுவதே ஆற்றலோட மாறா விதி. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்குள்ளேயும் அளப்பரிய ஆற்றல் ஒளிஞ்சிருக்கு. முயற்சி என்ற விசையை நம்ம கொண்டு என்ன செய்யணும், அதை இயக்க ஆற்றலாக மாற்றினால்தான் நாம நினைத்த இலக்க அடைய முடியும். ஸோ இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நான் என்ன சொன்னேன், எனர்ஜி, ஆற்றல். ஸோ அதுக்கு நான் ஒரு சிமுலேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எனர்ஜிலேருந்து பல்வேறு வகையான ஆற்றல்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட நம்மளோட வாழ்க்கையில் ஆற்றல் மாற்றங்கள் எப்படிலாம் நடக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆற்றல் மாறா விதியை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஆற்றலில் என்னென்ன பயன்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மாலாவிற்கு என்ன நடந்தது,
காலை இறைவணக்க கூட்டத்துல நின்றிருந்த மாலா திடீரென மயங்கி விழுந்தாள். ஆசிரியர் அவளுக்கு சில உணவுகளை வழங்கி சாப்பிட சொன்னாங்க. உணவு சாப்பிட்டவுடன் அவளுக்கு தெம்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன நடந்திருக்கு? அறிவியல் உண்மை. நமது உடலுக்கு வேலை செய்ய ஆற்றல், அதாவது எனர்ஜி தேவை. இந்த ஆற்றலை நாம் சாப்பிடும் உணவிலிருந்து பெறுகிறோம். ஸோ இப்போ மாலாவிற்கு வந்து காலை உணவு சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அவன் மயக்கம் அடைஞ்சிட்டான். நம்ம சாப்பாடு கொடுப்போமா மாலாவுக்கு? ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு கொடுப்போம். இப்போ நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 60% ஆற்றல் எனர்ஜி, 60% எனர்ஜி கொடுத்துருக்கோம். என்ன நடந்திருக்கு? ஆற்றல் லைட்டா கிடைச்சிருக்கு. மாலா சிறிது உணவு சாப்பிட்டு இருக்கா. ஆற்றல் இணைஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. அடுத்தால கொஞ்சம் கொடுப்போமா? 100% ஆற்றலுக்கு கிடைச்சிட்டு மாலா முழு ஆற்றலையும் பெற்றுவிட்டாள். இப்போது விளையாடவும் படிக்கவும் இணைஞ்சிட்டா, தயார் ஆயிட்டா. ஸோ நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளை செய்ய நமக்கு ஆற்றல் தேவை. இந்த ஆற்றலை தான் நம்ம என்ன செய்றோம்? உணவிலிருந்து பெறுகிறோம். ஆற்றல் என்பது வேலை செய்வதற்கான திறன். ஸோ இதுல இருந்து பல்வேறு வகையான ஆற்றல்கள், அவற்றின் பயன்பாடுகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல இயந்திர ஆற்றல் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரியா? நம்ம வந்து இயந்திர ஆற்றல் கொடுத்துருக்காங்க. அதான் இயந்திர ஆற்றல்னா என்ன? நகரும் ஒரு பொருள் பெற்றிருக்கும் ஆற்றல் என்ன சொல்றாங்க? இயந்திர ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒரு பொருள் தன்னிலையினால் அல்லது இயக்கத்தினால் அல்லது பெற்றிருக்கும் ஆற்றல் இயந்திர ஆற்றல் எனப்படும். ஸோ இயந்திர ஆற்றல் 2 டைப் சொல்றாங்க. ஒன்று இயக்க ஆற்றல், இன்னொன்று நிலையாற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இயக்க ஆற்றல்னா என்ன? நகரும் ஒரு பொருள் பெற்றிருக்கும் ஆற்றல் என்ன சொல்றாங்க? இயக்க ஆற்றல், அதாவது கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க? நகரும் கார், ஓடும் பந்து. அடுத்த நிலையாற்றலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருள் பெற்றிருக்கும் ஆற்றல் என்ன சொல்றாங்க? நிலையாற்றல், அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம நினைச்சிரோம் நிறைய வேலைகள் செய்வோம், அப்படித்தானே? நம்மளுடைய உடல் ரீதியாக பல என்ன செய்வோம்? ஆற்றல் வந்து செலவழியும். சில வேலைகள் கருவிகள் மற்றும் சாதனங்கள் உதவியோடு நம்ம என்ன செய்வோம், அப்படித்தானே? ஆனா அவை இயங்குவதற்கு என்ன செய்யணும்? ஆற்றல் தேவைப்படுகிறது. இயந்திர ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல், காற்று ஆற்றல் என பல்வேறு வகையான ஆற்றல் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஆற்றல் இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல்ல ஒரு பொருள் தன்னிலையினால் அல்லது இயக்கத்தினால் பெற்றிருக்கும் ஆற்றல் தான் என்ன சொல்றாங்க? இயக்க இயந்திர ஆற்றல், அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இயந்திர ஆற்றலை தான் என்ன செய்றாங்க? 2 வகையா பிரிக்காங்க. ஒன்று கைனெட்டிக் எனர்ஜி, ஒன்று பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இயக்க ஆற்றல்னா என்ன? இயக்க ஆற்றல்னா நகரும் பொருள். அந்த பொருள் என்ன செய்யணும்? நகரும். நகர்ந்ததான் என்னது? இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2வது நிலையாற்றல் சொல்றாங்க. ஸோ அந்த பொருள் என்ன? நிலையாற்றல் என்னது? ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருள் பெற்றிருக்கும் ஆற்றல் நிலையாற்றல் எனப்படும். இது சேமிக்கப்பட்ட ஆற்றல் என்று அழைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து என்ன செய்யலாம்? ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து அத ரப்பர் பேண்டை நீங்க என்ன செய்யலாம்? இழுத்து பிடிச்சிக்கலாம். ஸோ இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க? நிலை ஆற்றல். அதை நீங்க விட்டீங்க என்ன ஆயிரும்? இயக்க ஆற்றலா மாறிடும். ஸோ இப்போ நம்ம இயக்க ஆற்றலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாப்போமா? இயக்க ஆற்றலுக்கு வந்து எக்ஸாம்பிள் நகரும் கார் கொடுத்துருக்காங்க, ஓடும் பந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இயக்க ஆற்றலை நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து கார் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கார் நின்றுட்டு இருக்கு, நிலையாற்றல். நம்ம வந்து என்ன செய்வோம்? கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தும் போது என்ன ஆகும்? இயக்க ஆற்றலாக மாறும். ஸோ நம்ம இயக்க ஆற்றலாக மாற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம்? வேகத்தை கூட்டி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நகருதா? தெரியுதா? இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறேன். நகருதா? இப்போ பாருங்க, நகருதா? நம்ம என்ன செய்யும்? வேகத்தை கிலோமீட்டர் நினைச்சிடும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இயக்க ஆற்றலை பாருங்க, அது நம்ம ஸ்பீடை கொடுக்க கொடுக்க என்னச்சுது? ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் என்ன கொஞ்சம் மெதுவாக வளரும். நம்ம அதிகமாக நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம், வேகம் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, வேகம் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்க? 44 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வேகத்தில் என்ன செய்யுது? அந்த கார் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இயக்க ஆற்றல் வந்து உங்களுக்கு தெரியுதா? அடுத்தால இயக்க ஆற்றலுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? வீரரால் வீசப்படும் கிரிக்கெட் பந்து, துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் தோட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்தால பாருங்க, நிலையாற்றலுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? உயர்த்தப்பட்ட
பொருள். அதாவது அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப அடுத்தால நம்ம இயக்க ஆற்றல் எப்படி இதாகுது அப்படிங்கிறத சிமுலேஷன் மூலமா நீங்க பார்த்திருக்கீங்க. இயக்க ஆற்றல் பார்த்தீங்களா? ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறது தான் என்னதான் நிலையாற்றல். இப்ப நீங்க அது மூவ் ஆவுது அப்படின்னா அது என்ன ஆற்றல்? இயக்க ஆற்றல். அதாவது என்ன சொல்லுவோம்? இயக்க ஆற்றல் வந்து கைனெடிக் எனர்ஜி. நிலை ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆற்றல்னா நம்ம நம்ம நடமாடுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அது வந்து ஒரு ஆற்றல் தேவைப்படுது. ஸோ என்னது நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்தால நிலை ஆற்றலுக்கு என்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க? ஒரு ரப்பர் பேண்ட குடுத்துருக்காங்க. ரப்பர் பேண்டை நம்ம இழுத்து விட்டா என்ன ஆகும்? இழுத்து விட்றா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அது வந்து இப்ப இதுல நிக்கிறதுனால இது நிலையாற்றல். நீங்க இழுத்து விட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அது வந்து என்ன ஆகும்? இயக்க ஆற்றலா மாறும். நிலையாற்றல் உங்களுக்கு என்ன ஆயிரும்? இயக்க ஆற்றலா மாறும். ஸோ இப்போ இயக்க ஆற்றல்னா என்ன? நிலையாற்றல்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இயக்க ஆற்றல்னா என்றால் என்ன அப்படின்னா, நகரும் ஒரு பொருள் பெற்றிருக்கும் ஆற்றல் இயக்க ஆற்றல். அதாவது கைனெடிக் எனர்ஜி அப்படின்னு. பொட்டென்ஷியல்னா ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருக்கும்? நிலை ஆற்றல். ஸோ அது நகர்ந்தாலே என்னது? இயக்க ஆற்றல் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிலை ஆற்றல்னா ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருள் பெற்றிருக்கும் ஆற்றல் என்ன சொல்லுவோம்? நிலை ஆற்றல். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஒரு ரப்பர் பேண்ட் அப்படியே நிக்குது. ஸோ அதை நம்ம எந்த இதுவுமே பண்ணல. ஸோ அதனால என்னாது? நிலையாற்றல். நீங்க அதை இழுத்து விட்டீங்க, மூவ் ஆயிட்டு அப்படின்னா என்ன ஆயிரும்னா, அது வந்து இயக்க ஆற்றலா என்ன செஞ்சிரும்? மாறிரும். ஸோ இப்போ இயக்க ஆற்றல் என்ன? நிலையாற்றல்னா நீங்க கொஸ்டின் எழுதிருவீங்கல்ல. இப்ப நம்ம ஆற்றல்ல வடிவங்கள் சொல்லியிருக்காங்க. ஆற்றல்ல நெறைய வடிவங்கள் இருக்காம். ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்கு? என்ன குடுத்துருக்காங்க? வெப்ப ஆற்றல் குடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்க, ஒளி ஆற்றல் குடுத்துருக்காங்க. லைட் எனர்ஜி. அப்புறம் காற்று ஆற்றல், விண்ட் எனர்ஜி. அப்புறம் மின் ஆற்றல், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ 4 விதமான எனர்ஜி வந்து குடுத்துருக்காங்க. நமது அன்றாட வாழ்வில பயன்படுத்தப்படும் முக்கியமான ஆற்றல்கள், வடிவங்கள் வந்து பின்னாடி குடுத்துருக்காங்க. ஸோ அறிவியல் முறைப்படி வேலை செய்வதற்கான திறல் ஆற்றல் எனப்படும். அதாவது எனர்ஜி இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். நாம் நடப்பது, ஓடுவது, விளையாடுவது, எழுவது போன்ற அனைத்து செயல்பாடுகளும் என்ன வேணும்? ஆற்றல் தேவை. மனிதர்களாகிய நமக்கு இந்த ஆற்றல் உணவிலிருந்து என்ன செய்யுது? கிடைக்குது. மாலை சாப்பிட்டோன்னே என்னாச்சு? ஸ்ட்ராங்கா ஆனா, அப்புறம் என்ன செஞ்சா? படிச்சா, எழுந்து, ஓடுனா. அப்படிதானே? ஸோ நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதே மாரி தான் மனதுக்கு நமக்கு என்ன தேவை? இந்த ஆற்றல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, உணவிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வாகனங்கள், அப்புறம் இயந்திரங்கள் இயங்குவதற்கு என்னலாம் வேணும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். எரிபொருள். அப்படிதானே? வேற? எரிபொருள் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது என்னலாம்? பெட்ரோல், டீசல், மின்சாரம் எல்லாம் வச்சு என்ன செய்வோம்? ஆற்றலா நம்ம வந்து மாத்துவோம். வாகனங்கள் ஓடுறதுக்கு, இயந்திரங்கள் இயங்குவதற்குலாம் நம்மளுக்கு தேவைப்படும். அப்படித்தானே? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிலை வெப்ப ஆற்றல் பத்தி பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? ஒரு பொருளின் வெப்பநிலையை உயர்த்தி மூலக்கூறுகளை வேகமாக வேகமாக இயங்க வைக்கும் ஆற்றல் தான் என்ன சொல்றாங்க? ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளின் வெப்பநிலையை உயர்த்தி மூலக்கூறுகளை வேகமா இயங்க வைக்கும் ஆற்றல் தான் என்ன சொல்றாங்க? வெப்ப ஆற்றல், ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்னெல்லாம் குடுத்துருக்காங்க? சமையல் சமையல் செய்யும்போது அதெல்லாம் ஹீட் வரும்ல. நம்ம ஹீட் பண்ணும்போது நடக்கும். ஸோ அத என்ன சொல்றாங்க? ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சலவை பெட்டி, மின் சலவை பெட்டி, அயர்ன் பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் என்னதான்? ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப அடுத்தால ஒளி ஆற்றல். ஒளி ஆற்றலுக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்க? இங்க நாம் பொருட்களை பார்க்க உதவும் ஆற்றல் வடிவம். இது வே வேகமாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க? சூரிய ஒளி, மின் விளக்கு. ஸோ இது என்ன ஆகும்? ஒளி வந்து என்னது? லைட் எனர்ஜி ரொம்ப வேகமா என்ன செய்யும்? பயணிக்கும். அப்படிதானே? சூரியன்ட்டருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒளி டக்குன்னு பூமிய வந்து என்ன செஞ்சிரும்? சென்றடைஞ்சிரும். ஸோ அதே மாரி தான் அந்த ஒளி வந்து என்ன ஆகும்? எல்லா இடத்துலயும் நீங்க எங்க நம்ம லைட் போட்ட உடனே அடுத்த செகண்ட்ல என்ன ஆயிரும்? நம்மளுக்கு வந்து அந்த ஒளி வந்து எல்லா இடத்துலயும் வேகமா இணைஞ்சிரும், பரவிரும். ஸோ லைட்டோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஸோ இப்ப அடுத்தல காற்றோட ஆற்றல். அதாவது காற்றோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேகமாக வீசும் காற்றின் மூலம் பெறப்படும் இயற்கை ஆற்றல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். விண்ட்
எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேகமாக வீசும் காற்றின் மூலம் பெறப்படும் இயற்கை ஆற்றல். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? காற்றாலைகள் மூலம் மின்சாரம், காற்றாலைகள் மூலம் மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும்ல, இது காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும். நம்ம மின்சாரத்தை நம்ம என்ன செய்வோம், வீட்டுகளுக்கு நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, யூஸ் பண்றோம்ல. இயற்கை டெக்னிக்கலா எல்லா இதுலயும் என்ன செய்வாங்க, யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ அடுத்தால பார்க்க போறது மின் ஆற்றல். எலக்ட்ரான்களின் இயக்கத்தால் உருவாகும் ஆற்றல். வீடுகளில் அனைத்து சாதனங்களிலும் என்ன செய்றாங்க, பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மின் ஆற்றல்னு தெரியும்ல, நான் வீட்டில் நம்ம கரண்ட் வருதுல்ல, அதான் சொல்றாங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின் ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரான்களின் இயக்கத்தால் உருவாகும் ஆற்றல் வீடுகளில் அனைத்து சாதனங்களும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க, அதாவது தமிழ்ல விசிறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தொலைக்காட்சி, டிவின்னு சொல்லுவோம்ல, அதுதான் எனது தொலைக்காட்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் என்ன எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல்னா ஹீட் எனர்ஜி. ஒரு பொருளை நம்ம சூடாக்கும் போது அல்லது எரிக்கும் போது கிடைக்கும் ஆற்றல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பொருட்களுக்கு உள்ளே இருக்கும் மூலக்கூறுகள் என்ன செய்யும், வேகமாக இயங்குவதால் இது என்ன செய்யுது, ஹீட் எனர்ஜி என்ன செய்யுது, உருவாகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அடுப்பில் உணவு சமைப்பது. அப்புறம் மின் செலவை பற்றி, அதாவது அயன் பாக்ஸ் துணிகளை சூடாக்கி அயன் செய்வது. சூரியன் வெயில் நம் மீது படும்போது சுடுவது. ஸோ இதே நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தால ஒளி ஆற்றல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருட்டை நீக்கி நம் கண்களால் பொருட்களை பார்க்க உதவும் ஆற்றல். உலகிலேயே மிக வேகமாக பயணிப்பது ஒளி ஆற்றல் மட்டும்தான். இதை நீங்க கேட்டா ஒளி ஆற்றல் என்னன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும், இதை எழுதணும். சரியா? நாம் பொருளை பார்க்க உதவும் ஆற்றல் வடிவம். இது வேகமாக பயணிக்கும். எக்ஸாம்பிள் கேட்டா சூரிய ஒளி, மின் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுத தெரியணும். ஸோ இப்போ அடுத்தல காற்று ஆற்றல். வேகமாக வீசும் காற்றில் இருக்கும் இயற்கை ஆற்றல். ஸோ பெரிய காற்றாலை சுழந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கி, மின்சாரம் கிடைக்கி. கடலில் செல்லும் பாய்மர படகுகள் காற்றினால தான் நினைச்சது உந்தப்பட்டு நகருது. இதை நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எழுதலாம். சரியா? கடல்ல நம்ம வந்து பாய்மர படகுகள் போகும். ஸோ அது எதோட உதவியா போகும், காற்றின் உதவியா நினைச்சது உந்தப்பட்டு நகருது. ஸோ அடுத்தால மின் ஆற்றல் பாருங்க, எலக்ட்ரான்கள் வயர் வழியே நகர்வதனால உருவாகும் வீடுகளில் நாம் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான சாதனங்கள் ஏங்க இதுவே அடிப்படை. மின்னாற்றல் தான் என்னது, அடிப்படையா இருக்கு. நம்மளுடைய வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் யூஸ் பண்ண உருவ ஆற்றல் வந்து எಲ್ಲಿருந்து கிடைக்கும், இந்த மின் ஆற்றல் தான் கிடைக்கி. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம ஆற்றல்ல என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க. ஆற்றல்ல என்னென்ன 4 டைப் இருக்கு. ஒன்று வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல், காற்று ஆற்றல், மின் ஆற்றல். இயந்திர ஆற்றல்ல 2 டைப் பார்த்தோம். ஒன்று இயக்க ஆற்றல், இன்னொன்று நிலையாற்றல். இயக்க ஆற்றல்னா நகரணும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இயக்க ஆற்றல்னா என்ன செய்யணும், ஒரு ஒரு இடத்துல நின்று ஒரு விதை அப்படியே வச்சு என்ன செய்யும், அது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலையாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதை மரமாயிட்டு நகர்ந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிட்டு அப்படின்னா என்ன சொல்லுவோம், இயக்க ஆற்றல், அதாவது கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிலையாற்றலுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் எழுதுங்க. சரியா? என்ன சொல்லி எழுதியிருக்காங்க, இழுக்கப்பட்ட ரப்பர், அணையில் உள்ள நீர் அப்படியே இருக்கும். ஸோ அந்த அணையிலேருந்து நீர் வெளில வந்துட்டு அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து இயக்க ஆற்றலாக மாறிடும். அதில் கெட்டுப்பட்டு தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, நிலையாற்றல். அந்த அணையிலேருந்து திறந்து விட்டுட்டாங்க என்ன ஆயிரும், இயக்க ஆற்றலாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஸோ இப்போ இயக்க ஆற்றல் என்ன, நிலையாற்றல் என்ன, ஆற்றலில் என்னென்ன வடிவங்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆற்றல், நம்ம உணவுலேருந்து என்ன செஞ்சிடும், ஆற்றலை எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்தால நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். நம்ம அடுத்தல வந்து பார்க்க போகிறது, போன யூனிட்ல ஒன் வேர்ட் டெஸ்ட், போன யூனிட்ல தான் நம்ம ஒன் வேர்ட் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ போன யூனிட்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஒன் வேர்டு நம்ம பார்ப்போம். எல்லாரும் பேப்பர் எடுத்துக்கோங்க, எழுதுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. பக்கத்தில் என்ன செஞ்சுக்கோங்க, ஆன்சர் எழுதிக்கோங்க. யூனிட் 2ல நம்ம முடிச்சோம்ல, இப்போ நம்ம புதுசாக யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூனிட் 3, யூனிட் 2ல உள்ளது தான் டெஸ்ட். அதாவது மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்கள் வந்து நம்ம என்ன செய்றோம், 1 வேர்ட் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் எழுதிக்கோங்க.
மேட்டர் கேன் எக்ஸிட் இன் த்ரீ physical state: solid, liquid and gas. பற்பொருள் மூன்று இயற்பியல் நிலைகளில் காணப்படுகிறது. அவை திண்மம், திரவம் மற்றும் டேஸ். கொஸ்டின் பக்கத்திலே நினைச்சுங்க, ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போமா? எழுதிட்டீங்களா? Second question. In solid, molecules are very closely. திண்மங்களில் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக டேஷ். திண்மங்களில் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக டேஷ். எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போமா? பக்கத்திலே ஆன்சர் எழுதிருங்க. சரியா? அதுலயே ஆன்சர் நீங்க எழுதிருங்க. Next question. Coir fiber is obtained from outer covering of dash. நார்கள் டேஸ் வெளிப்புற பகுதியிலிருந்து பெறப்படுகின்றன. நார்கள் டேஸ் வெளிப்புற பகுதியிலிருந்து பெறப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? நாலாவது கொஸ்டின். The process of making yarn from lint is called dash. பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் முறை டேஸ் எனப்படும். பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் முறை டேஸ் எனப்படும். அடுத்த கொஸ்டின் போமா? அஞ்சாவது கொஸ்டின். ரேயான் இஸ் obtained from dash. ரேயான் டேஸ் இலிருந்து பெறப்படுகிறது. ரேயான் டேஸிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்தால 6 கொஸ்டின். ஆறாவது கொஸ்டின்.
Nylon is obtained from dash. நைலான் டேஷிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்த கொஸ்டின். The upward force exerted by liquid on a immersed object is called dash. நீரில் மூழ்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல் விசைக்கு டேஷ் என்று பெயர். நீரில் மூழ்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் விசைக்கு மேல் விசைக்கு டேஷ் என்று பெயர். Next question. எட்டாவது question. Dash is a type of crash and cultivated wild wilt after sugarcane and maize. டேஷ் ஒரு வகை புல் இனத்தைச் சேர்ந்தது. கரும்பு மற்றும் சோளத்துக்கு அடுத்தபடியாக இந்த உலகில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Jute is also known as dash fiber due to color and cost efficientness. இதனுடைய நிறம் மற்றும் விலை மதிப்பின் காரணமாக சணல் இழைகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன. பத்தாவது கொஸ்டின் போமா? பக்கத்துல ஆன்சர் எழுதிக்கோங்க. Crane is a small, hard, dry seed protected by a dash. தானியம் என்பது சிறிய கடினமான உலர்ந்த விதையாகும். ஒவ்வொரு தானியமும் டேஷால் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ 10 கொஸ்டினுக்குள்ள கொஸ்டின் அண்ட் பக்கத்தில் ஆன்சர் எழுதியிருப்பீங்க. ஸோ அதை வந்து டீச்சர்கிட்ட கொடுங்க, பறவை கரெக்ஷன் பண்ணி தருவோம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? எனர்ஜி பார்த்துட்டு இருந்தோம். எனர்ஜின்னு என்னது? ஆற்றலை புதிதாக உருவாக்கவோ ஆக்கவோ என்ன செய்யாது? முடியாது.
ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலா தான் நிச்சய முடியும், மாற்ற முடியும். ஆற்றல்ல எத்தனை வகைகள் நிலையாற்றல், இயக்காற்றல் இருந்துச்சு. ஸோ எத்தனை வகைகள்லாம் இருந்த 4 டைப் நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நீங்க நினைச்சீங்க ஹோம் ஒர்க்கா நீங்க தனி ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. யாருக்கா டவுட் இருக்கா? எனர்ஜில கொஸ்டின், எனர்ஜி பாடத்துல இருந்து யாருக்கும் டவுட் இல்லையா? ஓகே, நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.